நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. நம்ம எதுக்கு இயேசு பாட்டை நடக்க சொல்லித்தாங்க அப்படி சொல்லி நம்ம பாட்டு பாடணும்? எதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எதுக்கு கேட்கணும்? குழந்தைகளை பார்க்குறோம், குழந்தைகளுக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு. அப்புறம் வாக்கர் கொடுத்தா அதை பிடிச்சி நடக்குங்க குழந்தைங்க. அப்புறம் அவங்களே தானாக முயற்சி செய்து நடக்க பழகுவாங்க. இப்படி குழந்தைகளுக்கு இருக்குது. ஆனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா எல்லோரும் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க நடக்கிறதுக்கு. அந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு கல்யாணம் ஆன எனக்கு உங்களுக்கு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும், ஆனால் ஓரளவு தான். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. நம்மளுக்கு எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும் தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே கண்ணை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இயேசுவை நோக்கி கேட்கணும், நான் எப்படிப்பா நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சரியான பாதையை நம்மளுக்கு காட்டுவார். அந்த பாதையிலே நம்ம செல்லும் பொழுது, அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது, நம்மளுக்கு கையில் வேதகம் கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்தை படிக்கணும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்மளுடைய எல்லா இதுலேயுமே இடைப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆண்டவர் தேடுங்க. ஆண்டவர் தான் நம்மளுக்கு நடக்க சொல்லி தருகிற தேவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.